guys, இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னா ஒயிட்ஃபீல்ட்ல வந்து இன்னர் சர்க்கிள் பார்க், இன்னர் சர்க்கிள் கிரவுண்ட் அப்படின்னு ரெண்டு இருக்கு. இது வந்து ரெண்டும் பக்கத்துலயே தான் இருக்கு. இது எங்க இருக்குன்னா ஒயிட்ஃபீல்ட்ல தனுஷ்க் ஜுவல்லரி இருக்கு இல்லையா, அதுக்கு பின்னாடி தான் வந்து இந்த இன்னர் சர்க்கிள் பார்க் இருக்கு. இந்த இன்னர் சர்க்கிள் பார்க் வந்து பக்கத்துலேயே ஒட்டின மாதிரியே வந்து கிரவுண்டு பக்கத்துலேயே தான் இருக்குது. இது வந்து யூஸ்வலாக பெங்களூரில் ஒயிட்ஃபீல்டில் இருக்கிற மக்கள் வந்து வாக்கிங் போகிறதுக்கு, ஜாகிங் போகிறதுக்கெல்லாம் மார்னிங் ஈவினிங் எல்லாம் வருவாங்க. இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே பசங்க கிரிக்கெட் விளையாடுறது, ஃபுட்பால் விளையாடுறது, அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து எல்லாருமே அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து விளையாண்டுட்டு இருப்பாங்க. இந்த கிரவுண்டு வந்து வாக்கிங் ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் வரும். அதாவது சர்க்கிள் மாதிரி இருக்கும். இதில் வந்து இந்த இன்னர் சர்க்கிள், அவுட்ரு சர்க்கிள் அப்படின்னு ரெண்டு இருக்குது. ரெண்டுமே வந்து ரெசிடென்ஷியல் ஏரியா தான். கிரவுண்டு ப்ளஸ் பார்க்கு, அதை சுற்றியும் வந்து இன்னர் சர்க்கிள் ப்ளஸ் வந்து அவுட்ரு சர்க்கிள். இது வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தனுஷ்க்கு பேக் சைடு இருக்குது இந்த கிரவுண்டு. இப்போ அந்த கிரவுண்டுக்கு தான் நம்ம போய் பார்க்க போகிறோம். நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஒயிட்ஃபீல்டு கிரவுண்டுக்கு வந்து வந்தாச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட்ஃபீல்டு கிரவுண்டோட என்ட்ரன்ஸு. இந்த என்ட்ரன்ஸில் நம்ம வண்டி, அதாவது காரு, 2 வீலர் எல்லாமே உள்ளே வரலாம். உள்ளே வந்து மோஸ்ட்லி வந்து இங்கே காரு ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க, டிரைவிங் கற்றுக்கிறவங்க எல்லாருமே பண்ணிகிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி வந்து வீக் டேஸ்ன்றதுனால பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக கூட்டம் இல்லை. கொஞ்சம் பசங்க தான் வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. கிரவுண்டு வந்து இப்போ காலியாக இருக்குது. இல்லைன்னா வந்து இது சாட்டர்டே சண்டேஸில் வீக்கெண்ட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளேயே வர முடியாது, அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும். எல்லா இடத்துலையும் விளையாண்டுட்டு இருப்பாங்க. பாருங்க அது எவ்வளோ பெரிய கிரவுண்டுன்னு. இந்த கிரவுண்டு வந்து ஆக்சுவலாக மகாராஜா காலத்தில், அதாவது அந்த பீரியடில் வந்து மைசூர் மகாராஜா ஆண்டுட்டு இருந்தப்ப கர்நாடகாவை, அதாவது அந்த மைசூர் மகாராஜா பேர் வந்து ஸ்ரீ கிருஷ்ணராஜ வாடையார் பகதூர் 4, அதாவது 4வது கிருஷ்ணராஜ வாடையார் பகதூர் அப்படிங்கிறவர் வந்து இந்த கிரவுண்டை ஒயிட்ஃபீல்டில் இருக்கிற மக்களுக்காக கொடுத்துருக்காரு. அந்த பீரியடில் கொடுத்ததை இப்போவும் வந்து கவர்மெண்ட் வந்து ரெனோவேட் பண்ணி பக்கத்துலேயே வந்து பார்க் மாதிரி எல்லாம் செட்டப் பண்ணி மக்களுக்காக பயன்பாட்டுக்கு விட்டுருக்காங்க. ஸோ இந்த கிரவுண்டை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நான் கிரவுண்டுக்குள்ளே கொண்டு வந்து வண்டியை நிறுத்திட்டு இப்போ நான் வெளியே ஒரு ரவுண்ட் அடிக்க போகிறேன். இந்த கிரவுண்டுக்குள்ளே வந்தோன்னா நல்லா பெரிய மரம் ஒன்று இருக்கும். அது கீழேயே வந்து உட்கார்ற மாதிரியான நிறைய சேர்ஸ் இருக்குது. நம்ம நடக்க முடியலன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணுன்னா இங்கேயும் வந்து உட்காந்துக்கலாம். ப்ளஸ் வந்து நம்மளுக்கு இந்த வாலிபால் விளையாடுற மாதிரியான ஒரு நெட்டும் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இந்த ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரியான ஐட்டமெல்லாம் வச்சுருக்காங்க. ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் இல்லை, ஒரே ஒரு ஐட்டம் தான் நினைக்கிறேன். சும்மா அந்த பார் ஒன்று இருக்குது, அதில் நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறதுனாலும் எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். பார்க் ஓப்பன் ஆகாததுனால நம்ம பார்க்குள்ளே தான் போகலை. பார்க் வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். இன்னொரு விஷயம், பார்க்கோட டைமிங்கும் தெரிஞ்சுக்குவோம். அந்த போர்டில் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அந்த போர்டில் பார்த்தோன்னா நம்மளுக்கு அந்த டைமும் தெரியும். இங்கே தான் இருக்குது பார்க் என்ட்ரன்ஸு. அந்த கேட்டில் வந்து நம்ம பார்த்துருவோம் என்ன டைம் போட்டிருக்காங்க, எத்தனை மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்கிறது. அட்லீஸ்ட் வந்து அதை பார்த்தா யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருக்கும்ல. இப்போ வந்து நான் கிரவுண்டுக்கு முன்னாடி இருந்து அப்படியே வெளியே பேசிக்கிட்டே வந்து ரவுண்ட் அடிக்க ஆரம்பிக்கிறேன். அப்படியே கிரவுண்டுக்கு பின்னாடி நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வரலாம். இப்போ வந்து நான் அப்படியே பேசிக்கிட்டே நான் கிரவுண்டை வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வர போகிறேன். இதோட சரௌண்டிங்ஸ் வந்து கிரவுண்டு எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். சுற்றியும் பார்த்தீங்கன்னா நிறைய வீடு, பக்கத்துலேயே வந்து அக்ஷார் பவர் யோகா அகாடமின்னு சொல்லிட்டு ஒரு யோகா அகாடமி ஒன்று இருக்கும். பக்கத்துலேயே ஒரு சில வீடை வந்து இப்போ ஹோட்டல் மாதிரி கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்காங்க, அதுவும் இருக்குது. காட்டுறேன் இருங்க. சொன்னேன் இல்லையா, அந்த ஹோட்டல் இது வந்து அந்த யோகாவோட அகாடமி. இது வந்து கிரவுண்டு பக்கத்துலேயே இருக்கும். ஸோ இப்போ நம்ம அப்படியே கிரவுண்டை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வர போகிறோம். இது வந்து மக்களுக்காக நடக்கிறதுக்குன்னே இருக்கிற ஏரியா. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா மார்னிங்கில், ஈவினிங்லலாம் சுற்றிலும் வந்து மக்கள் நடந்துட்டுருப்பாங்க. நிறைய பேர் காரை நிறுத்திட்டு, பைக்கை நிறுத்திட்டு இங்கே அப்படியே வாக்கிங் போயிட்டுருப்பாங்க. அதே வழியில் தான் இப்போ நம்மளும் அப்படியே இந்த கிரவுண்டை பார்த்துக்கிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே நடந்து போயிட்டுருக்கோம்.
இந்த கிரவுண்டில் வந்து என்ன ஸ்பெஷாலிட்டினா ஒரு சின்ன சைல்டு ப்ளே ஏரியா கூட இருக்குது. ஆமாம், இதுக்கெல்லாம் முன்னாடி நான் உங்களுக்கு ஒன்று காமிக்கணும்னு நினச்சேன். என்னென்னா இந்த கிரவுண்டையும் பார்க்கையும் வந்து ஒரு சில சினிமேட்டிக் ஷாட்ஸ் வந்து சரி மக்களுக்கு அழகாக காமிக்கணும் அப்படின்றதுக்காகவே நான் வந்து ஒரு அழகாக வீடியோஸ் கொஞ்சம் எடுத்து ட்ரோன் கூட வச்சு வீடியோ எடுத்து நான் வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து அப்படியே பார்த்துட்டு வந்துடுங்க. அது கொஞ்சம் அழகாக இருக்கும். கிரவுண்டை வந்து ட்ரோன் வியூவில் மேலேருந்து பார்க்கும்போது ப்ளஸ் வந்து கொஞ்சம் சினிமேட்டிக் ஷாட்ஸ்லாம் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரவுண்டு எப்படி இருக்குது, இன்னர் சர்க்கிள்னா என்ன, அவுட்டர் சர்க்கிள்னா என்னங்கிறது கொஞ்சம் மேலேருந்து நீங்கள் அந்த ட்ரோன் வியூ வழியாக பார்க்கும்போது உங்களுக்கு அழகாக தெரியும். அதை பார்த்துட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் மீதியை நம்ம பேசுவோம். All of the snow in this winterland used to look so pretty, now making me moody. In the deep woods alone with my fields, spent too much time thinking in the end you'll be with me. Maybe I'm just getting it now. Time I took a little time out. Demons really catching up. I mean, what if there's no meaning? Oh, my heart is slowly bleeding. You said we still got today. Trust me that right now is all that matters. No, nothing lasts forever. Is this just a winter stage? Time's a bitch. Not getting over it. Try to succeed with the stuff I do, melodies and rhythm, like paying the bills with them. இந்த கிரவுண்டில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா நான் நம்ம ஊருக்கு போகவே இல்லை. இங்கே பெங்களூர்லேயே தான் இருந்தேன். அந்த டைமில் இருக்கும்போது ஜிம்மெல்லாம் எதுவும் கிடையாது. அதனால் மோஸ்ட்லி நான் என்ன பண்ணுவேன்னா, மார்னிங் வந்து ஒரு 5:30 அந்த மாதிரி இல்லை 6 o'clock கிரவுண்டுக்கு வந்தேன்னா ஒரு 8 ரவுண்டு 10 ரவுண்டு ஃபுல்லாக ஓடி முடிச்சுட்டு இந்த கிரவுண்டில் அதுக்கப்புறம் தான் வந்து நான் வீட்டுக்கே போவேன். ஸோ அப்போதைக்கு இந்த கிரவுண்டில் ரொம்ப ரெகுலராக வந்துட்டே இருப்பேன் நான். முக்கியமாக இந்த ஏரியாவில் இந்த சுற்றி வீடு வச்சுருக்காங்க இல்லையா, நல்லா பெரிய பெரிய வீடாக வச்சுருப்பாங்க. எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், அதாவது கவர்மெண்ட்டில் வேலை செய்கிற பெரிய ஆளுங்க, அந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க. இது வந்து இந்த பார்க்கோட என்ட்ரன்ஸ். இது வந்து ஈவினிங்கில் தான் ஓப்பன் பண்ணுவாங்க இந்த கேட்டை. இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த பக்கம் ஒரு வழி இருக்குது, அது திறந்துருக்கான்னு தெரியல. பார்க்குள்ளே நம்ம போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்க் வந்து ஈவினிங் மட்டும்தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நம்ம இப்போ போக முடியாது. நான் ஆஃப்டர்நூன் வந்தது தப்பாக போச்சு. சரி பரவாயில்ல, நம்ம அப்படியே நடப்போம். ஃபஸ்ட்டு கிரவுண்டை சுற்றி வந்துடுவோம் ஒரு ரவுண்டு. இந்த கிரவுண்டை சுற்றி வரும்போது இங்கே வந்து ஒரு ஸ்கூல் கூட இருக்குது. அந்த ஸ்கூல் பேர் செயின்ட் தாமஸ் ஸ்கூல். இது இங்கிலீஷ் மீடியம். இன்னொரு பிரான்ச் எங்கே இருக்குன்னு தெரியல. ஆனால் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த செயின்ட் தாமஸ் ஸ்கூலோடது கன்னடா மீடியமும் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கிரவுண்டை சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பார்க்கலாம், ரெசிடென்ஷியல் ஏரியா நல்லா க்ளீனாக இருக்கும், நீட்டாக இருக்கும். ஸோ இந்த கிரவுண்டை நம்ம ஆல்மோஸ்ட் இப்போ சுற்றி வந்தாச்சு. அதாவது கிரவுண்டு சுற்றியும், கிரவுண்டு பார்க்கு ரெண்டு வந்து இன்னர் சர்க்கிள் இருக்கும். ஒரு பெரிய சர்க்கிள் மாதிரி, அதில் பாதி கிரவுண்டு பாதி வந்து பார்க்கு. ஸோ பார்க் இப்போ திறக்கல, அதனால நம்ம உள்ளே போக முடியாது. இப்போ கிரவுண்டை தான் ரவுண்ட் அடிச்சுட்ருக்கோம். வெளியில் கிரவுண்டுக்குள்ளேயும் போகலாம். இந்த கிரவுண்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, மோஸ்ட்லி மக்கள் வந்து எங்கேயாவது இந்த டெலிவரி பார்க்குறவங்க, வெளியிலேயே சுற்றிட்டு இருக்கிறவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே பைக்கை நிறுத்திட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறது, சாப்பிட்றது, அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பார்சல் சர்வீஸில் வேலை செய்கிறவங்க எல்லாம் பார்சலை செக்ரிகேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஏரியா வைஸ் எடுத்துகிட்டு போய் கொடுப்பாங்க.
அதுக்கும் வந்து நம்மளுக்கு சிட்டிக்குள்ளே ஃப்ரீயாக ஒரு இடம் கிடைக்கணுமே, அதனால் எல்லாம் பார்சல் எல்லாம் பிரித்து வச்சு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ நம்ம இப்போ ஆல்மோஸ்ட் அந்த கிரவுண்டை வந்து சுற்றி முடிச்சிட்டோம். சைட்டில் ஒரு சைட்டில் படித்தேன், இந்த கிரவுண்டு வந்து சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா மொத்தமாக 5000 ஸ்டெப்ஸ் ஆகும் அப்படின்ட்டு. நான் இப்போ நடக்கும்போது எவ்வளோ ஸ்டெப்ஸ் ஆகுதுன்னு கவுண்ட் பண்ணல. நம்ம வந்துட்டோம் ஆரம்பித்த இடத்துக்கு. கொஞ்சம் தான் இருக்குது, ஒரு 100 ஃபீட் 100 ஸ்டெப்ஸ் நடந்தோம்னா நம்ம இந்த பார்க்கோட என்ட்ரன்ஸில் எங்கே ஸ்டார்ட் பண்ணுமோ அதே இடத்துக்கே போய் நம்ம இப்போ முடிச்சிடலாம். மொத்தமாக 5000 ஸ்டெப்ஸ் ஆகுன்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம வாட்சில் வந்து இந்த ஸ்டெப்ஸ் கால்குலேட்டர் இருக்குது, அதில் பார்த்தா நான் ஒரு ரவுண்டே அடித்து முடிச்சிட்டேன். ஆனால் 1076 ஸ்டெப் தான் ஆயிருக்கு இப்போ வரைக்கும். மேபி கிரவுண்டுக்குள்ளே இது நடந்தால் வருமா என்னன்னு தெரியல. இங்கே கிரவுண்டுக்கு வர மக்களுக்கு வந்து இங்கே வந்து வாஷ்ரூம் இருக்கிற மாதிரி தெரியுது, வச்சுருக்காங்க. ஆனால் நிறைய முறை நான் வந்திருக்கேன், ஒரு முறை கூட இது ஃபங்க்ஷனலாகவே இல்லை. இதை யூஸ் பண்ண முடியுமான்னு தெரியல. ஆனால் இருக்குது, வாஷ்ரூம் இருக்குது இங்கே. இது வந்து நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, இந்த வாலிபால் விளையாடுவாங்க மோஸ்ட்லி பசங்க வீக்கெண்டில். ஸோ அந்த கிரவுண்டு எல்லாம் காலியாக இருக்குது. நான் லாஸ்ட்டு சாட்டர்டே கூட வந்தேன், பார்த்தீங்கன்னா பயங்கர ரஷ்ஷாக இருந்துச்சு. நீங்கள் நம்ம காமிச்ச அந்த கிளிப்பிங்ஸில் கூட பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் விளையாண்டுட்டு இருப்பாங்க ஈவினிங் வரைக்கும், 6-7 மணி வரைக்கும். ஏன்னா இங்கே லைட் இருக்கிறதுனால கிரவுண்டில் நல்லா பெரிய லைட் ஒன்று இருக்குது, அந்த லைட் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அது விளையாண்டுருப்பாங்க ஈவினிங் வரைக்கும். ஸோ கைஸ், நம்ம ஒயிட்ஃபீல்டோட இன்னர் சர்க்கிள் கிரவுண்டை பார்த்தாச்சு. ஏன்னா பார்க் ஓப்பன் இல்லை, அது ஈவினிங்கில் தான் வந்து ஓப்பன் ஆகும். அதனால் நம்ம இனி கிளம்ப வேண்டியது தான். ட்ரோன் ஷாட்ஸ் என்னால் முடிஞ்ச அளவுக்கு முன்னாடியே வந்து பார்க் ஓப்பன் ஆகிருக்கும்போது பார்க்குள்ளேருந்து நான் அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். அதை இன்ட்ரோவில் நான் காமிச்சிருந்தேன். அது சின்ன ஷார்ட் கிளிப்ஸ் தான், ஆனால் இருந்தாலும் வந்து அது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் நாங்கள் கேப்சர் பண்ணி தான் உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோவாக காமிச்சிருந்தேன். அதனால் இனி நம்ம இன்னொரு முறை பார்க் ஓப்பன் ஆகிருக்கிற டைமில் வந்தோன்னா நான் அந்த பார்க்கை காமிக்கிறேன். இப்போதைக்கு வந்து நம்ம கிரவுண்டை பார்த்தோம். இந்த ஏரியாவில் இருக்கிற வந்து மக்களுக்கு தெரியாதவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை பார்த்தா கண்டிப்பாக எங்கே இருக்குது அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இல்லைன்னாலும் கண்டிப்பாக ஒரு ஒர்க் அவுட்டுக்கு, ரிலாக்ஸேஷனுக்கு, வாக் பண்ணுறதுக்கு, ஜாக் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு இடம் இது. அதனால் அதை காமிக்கணும்னு நினச்சேன். இப்போதைக்கு அவ்வளோதான், நம்ம இனி கிளம்பலாம். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். பாய்.